அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஃபின்னிஃப்டி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலில் அதை லெவல்ஸ் கொடுத்துருக்குறோம். அதனை பார்த்து கொள்ளுங்கள். மார்ச் 22ஆம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம ஹெட்ஜ் நிஃப்டி மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்பு NR4 இம்பேக்ட் இன்றைக்கி என்ன இம்பேக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது NR4 இம்பேக்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஹெட்ஜ் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ 17,148 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:11 NR4 என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடந்தாலும் அன்றைய தினத்தோட ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்ட டிஃப்ரெண்ட் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்போ அது போல் கடந்த 4 நாட்கள், இது நேற்றைய தினம், அதற்கு முந்தைய தினம், அவ்வாறு 4 தினத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 தினத்தில் ரேஞ்ச் குறுகிய லெவலில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதற்கு உண்டான லெவல்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு 212 புள்ளிகள் நம்மளுக்கு வருது. இதோட ரேஞ்ச் ஹையுக்கு லோவுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 180 புள்ளிகள் நம்மளுக்கு வருகிறது. அதாவது 20ஆம் தேதியோட ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 240 புள்ளிகள் நம்மளுக்கு வருது. நேற்றைய தினத்தோட ஹையுக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 110 புள்ளிகள். இருக்கிறதுலையே குறைந்தபட்ச ரேஞ்ச் இதுதான். அதனால தான் NR4 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பலூனை நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தா அது எப்படி வெடிக்கிறதோ அதுபோல் ரேஞ்ச் சுருக்கமாக ஆக அது வெடித்து ஒரு பெரிய ரேஞ்சாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது இதனுடைய லாஜிக். அதனால தான் NR4 நேரோ ரேஞ்ச் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்தில் நம்ம இந்த ரேஞ்ச் குறைவாக இருக்கிறது இன்று எக்ஸ்பேண்ட் ஆகுமா? கேப் அப் கேப் டவுனை பற்றி சொல்லலை. ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்ட டிஸ்டன்ஸ் தூரம் அதிகமாகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம NR4 அப்படின்னு சொல்லுவாங்க, NR7 சொல்லுவாங்க. NR4 நடைபெறலைன்னா NR7 நடைபெற அதிக வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்றைய தினத்தை நம்ம ஆய்வு செய்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்தைக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஆரம்பமான விலையிலிருந்து ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 67 புள்ளிகள். ஓப்பனில் இருந்து லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 புள்ளிகள். அப்போ நேற்று சப்ளையும் டிமாண்டும் சரியாக தான் இருந்திருக்கு, சமமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஓப்பன் டு லோவுக்கும் குறைந்தபட்சமே தான், அங்கேருந்து ஓப்பன் டு ஹையுக்கும் அதே தூரம் தான். அதே மாதிரி ஹையிலிருந்து க்ளோசிங் பார்த்தா ஒரு 20 புள்ளியில் தான் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி இப்போ நடந்துட்டுருக்கிறது 17,140னா இப்போ இன்சைடு ஓப்பனிங். அப்போது இன்சைடு ஓப்பனிங் போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைய தினம் நம்மளுக்கு புதன்கிழமை, அப்போ நாளைய தினம் ஒரு நாள், அப்போ 2 நாள் இருக்குது. 2 நாட்களில் நம்மளுக்கு எக்ஸ்பைரி 2 நாள் இருக்கும்போது ப்ரீமியத்தோட விலை அதிகமாக இருக்கிறது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அதாவது அட் த மணியோட ரேஞ்சே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா விலை நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இப்போ இதில் ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க. 17,100 கால், 17,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ப்ரீமியம் நம்மளுக்கு ஒரு 130 ரூபாய், 140 ரூபாய் அப்படிங்கிற பக்கம் இருக்கிறனால 17,240 நம்மளுக்கு 17,000 140 கழிச்சோம்னா 17,860 அதற்குள்ள ரேஞ்ச் இருக்க வாய்ப்பாக இருக்கும். முக்கியமாக 17,000 to 17,100, அப்போ 17,050 மையமாக வைத்து, அப்போ 17,050 மேல் இருந்தால் சந்தை ஒரு மாதிரியும், 17,050 கீழே இருந்தால் சந்தை ஒரு மாதிரியும் ரியாக்ட் ஆக வாய்ப்பாக அமையும்.
நிஃப்டியோட குறுகிய எல்லை 17,027 டு 17,197, வைட் ரேஞ்ச் 16,930 டு 17,270 ஆக இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ரேஞ்ச் அவங்களது வந்துட்டு ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த 500 புள்ளிகள் இன்றும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஒரு அட்டவணையில் பார்த்திங்கன்னா 39,500 புட் 500 கால் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராடல் அதனுடைய தன்மை நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 650 புள்ளிகள் அப்படின்னா 40,150 அப்படிங்கிறது ஒரு முக்கிய தடுப்பாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். கீழே வந்து ஒரு 38,900 அந்த ரேஞ்ச் டு 40,150 மட்டும் ஒரு வாய்ப்பாக இருக்க வாய்ப்பு. நம்மளுக்கு இம்ப்ளாய்ட் வாலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. நேற்றைய தினம் நான் வந்து ஒரு கணக்கீடு தவறாக கொடுத்துட்டேன் பேங்க் நிஃப்டி இது. ஆனால் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தீங்க. பரவாயில்ல, எல்லாருமே நீங்கள் சுய ஆய்வு செய்கிறீங்க அப்படிங்கிறது இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிகிறது. அனைவருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேங்க் நிஃப்டி குறிகளை 39,600 டு 40,130, வைட் ரேஞ்ச் 39,270 டு 40,330 இருக்கும். எட்ஜில் பார்த்தீங்கன்னா 39,387 டு 40,220, வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 39,167 டு 40,333 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 40,045, 40,130, 40,220. சப்போர்ட் லெவல் 39,708, 39,600, 39,387 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மார்ச் 25ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுக்கு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், எஸ்பிரஸோ, அப்ஸ்டாக்ஸ், மோத்திலால் இந்த நிறுவனங்களை டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வர்த்தகம் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுக்கு தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.